எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்னைக்கு கவின் அவர்களுடைய நடிப்பில் தியேட்டரில் வெளியாகிருக்கிற மாஸ்க் படம் பார்த்த அனுபவத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவின் வந்து ஒரு டிடெக்டிவாக இருக்கிறாரு. அடுத்தவங்களுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரகசியம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அந்த ரகசியத்தை விற்று அது மூலமாக காசு சம்பாதிக்கிற ஒரு கேரக்டரு. எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே சந்தேகம், அஃபர் இருக்குமோ அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் வந்து நேராக கவின்கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. கவின் வந்து ஒய்ஃபோட ரகசியங்களை பூரா தெரிஞ்சுக்கிட்டு நேராக ஒய்ஃப்டே போவாங்க. போய் நீங்கள் இந்தந்த மாதிரிலாம் அஃபேரில் இருக்கீங்க, இதை கண்டுபிடிக்க சொன்னது உங்கள் ஹஸ்பண்டு தான். உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு 5,00,000 ரூபா தாரேன்னு சொன்னார். அதே காசை நீங்கள் கொடுத்துருங்க. ஹஸ்பண்ட்டை வந்து நான் வந்து நீங்கள் நல்லவன் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒய்ஃப்ட்ட ஒரு 5,00,000 ரூபா வாங்கிடுவார். ஹஸ்பண்ட்டை போய் ரிப்போர்ட் பண்ணி நல்லவன் ரிப்போர்ட் பண்ணி அவங்ககிட்டையும் ஒரு 5,00,000 ரூபா வாங்கிடுவார். இந்த மாதிரி டபுள் கேம்லாம் ஆடி காசு சம்பாதிக்க அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேரக்டர் அவளுக்கு. அதே மாதிரி ஆண்ட்ரியா எப்படின்னா, ஆதரவற்ற குழந்தைங்களை வச்சு ஒரு என்ஜிஓ நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த என்ஜிஓவில் இருக்க குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்கூல் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குது. இதுக்கான ஃபண்டு தேவைப்படுது. அதுக்கான ஆட்களை தேடிட்டு இருக்கும்போது அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய பவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. பவன் வந்து ஆண்ட்ரியாவுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னன்னா, இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்காக ஒரு 450 கோடி ரூபா பணம் நான் வச்சிருக்கிறேன். இந்த பணத்தை வந்து 234 தொகுதிக்கும் நீ பிரித்து கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வந்து ஆண்ட்ரியா தன்னுடைய சொந்த சூப்பர் மார்க்கெட்டில் கொண்டு போய் டம்ப் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டை மணி ஹெய்ஸ்ட் மாதிரி கொள்ளையர்கள் வந்து உள்ளே புகுந்து அந்த பணத்தை கொள்ளையடிச்சு போயிடுறாங்க. இந்த பணத்தை எப்படி திரும்ப கொண்டு வர்றதுன்னு தெரியாமல் இருக்கும்போது கவின் புத்திசாலித்தனமான கவின்கிட்ட போய் இந்த டாஸ்க் போகுது. கவின் வந்து இந்த கொள்ளையடிச்சவங்களை கண்டுபிடிச்சாரா, பணம் 450 கோடி திரும்ப கிடைச்சிதா, நல்லவன் போர்வையில் இருக்கிற என்ஜிஓ நடத்திட்டு இருக்கக்கூடிய ஆண்ட்ரியாக்குள்ள மாஸ்க் போட்டிருக்க பின்னால இருக்கிற முகம் என்ன அப்படிங்கிறது தான் மாஸ்க் படத்தோட மொத்த கதை. இந்த படத்துல கவின் வந்து இது வரைக்கும் எடுத்துக்காத ஒரு வித்தியாசமான கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தார் அவரு. முக்கியமா கிளைமேக்ஸ் போர்ஷன்ல ஒரு ஹீரோ தான் எல்லாரையும் அடிச்சு காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் தமிழ் சினிமா எல்லா சினிமாலும் அப்படி தானே இருக்கும். ஆனால் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோவை வந்து காப்பாற்றுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அதுக்கு எப்படி கவின் சம்மதிச்சாருன்னு தெரில, நல்லாவே இருந்துச்சு அந்த சீனு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, நல்லாவே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் சார்லியோட கேரக்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் நல்லாவே இருந்துச்சு. படம் வந்து UA 16+. ஜிவி பிரகாஷ்குமார் அவருடைய மியூசிக் வந்து எனக்கு பெரிய அளவில் எங்கேயும் சோபிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பாட்டும் பெரிய அளவில் இல்லை, மியூசிக் ஆவரேஜாக இருந்துச்சு. படம் பார்த்து முடித்த உடனே இது ரொம்ப சூப்பர் படம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணலை. கொடுத்த காசுக்கு முதலுக்கு மோசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல தோணுச்சு. வீடியோவை கவனித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.